அக்காமார தங்கமார அண்ணமார தம்பிமாரே நான் ஏதோ ஒரு காலத்தில பாவரு பல ஒரு சோழவள நாடு நாடு அந்த சோழவள நாட்டில ஏழு ஒருக்கும் கச்சேரிக்கும் எஜமான் செம்மரா குடும்பம் அந்த ஏழு ஒரு பண்ணையாறு எஜமான் செம்மரா குடும்பனுடைய மகவாதானா அந்த ஒரு காலத்தில ராமசாமி தேவருமாவே முத்தையபாண்டி தேவருக்கு பின்னால நான் பாத வழி தடுமாறி வந்துட்டேன் என்னது பாத வழி தவறி வந்துட்டேன். அப்படியா? ஆமா, பாத தவறி வந்துட்டியா? வந்துட்டேன் ஒத்தடி தளமா வந்துட்டேன். இப்போது இருக்குது உளவுடி குளத்துக்குள்ள தெற்கு மறுபாலுல ஒரு பள்ளத்து பக்கத்துல குடிசை போட்டு இருக்கும். வரும் வேலையில பட்டமுத்து தேவரு பாக்காரு ஆடு மாடு மேய்க்காங்க. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய யாதவரை கண்டு ஐயா பட்டமுத்து தேவர் கேட்காரு, அண்ணன் மாற தம்பி மாற நீங்க யாரு அப்படின்னு இருக்காரு ஐயா பட்டமுத்து தேவரு. எங்க பட்டவராய நடுக்காட்டு முத்தையா கருத்தப்பாண்டி பட்டவராய அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்வாடி மக்கள்கிட்ட ஊர் என்ன அப்படின்னு புத்த விஷயத்தை கேட்க, ஊரு என்ன நாடு என்ன ஐயா அவே அண்ணமாரா தவையமாறு ஆயர்வாடி மக்கள் எல்லாம் ஆயர்வாடி மக்கள்கிட்ட கேட்காரு ஊர் என்னையா அப்படின்னு புத்த விஷயத்த பட்டமுத்து பாண்டியன் கேட்காரு. நாடு என்ன அப்படி கேட்க யாதவர் மக்கள் எல்லாம் பட்டமுத்து தேவருமா அருங்கலியா போயிலாம் மூச்சு தங்கச்சி பயிலாம் பச்சியும் எங்க பட்டமுத்து தேவரும் கிழக்கு முகமாக கிளம்பிட்டாவோ. பலகாரம் எடுத்தார்கள், அரிசி எடுத்து அரிசி கருப்பு
குளியல் அரிசி, ஆமா கருப்பட்டி, விளக்கல்ல, பருப்பு, காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பெட்டியில வச்சுக்கிட்டு அவ 2 பேரும் கிளம்புதாவோ. அப்படி கிழக்கு முகமா வரும்போது எங்க அண்ணன் மாதிரி 7 பேரும் நல்லா அசந்து வீட்டுல தூங்குதாங்க. அப்படி தூங்கி கொண்டிருக்க அவ அண்ணன் மாவா பதிலாமச்சி அண்ணம்மாவா இவ 2 பேத்தையும் பின்ன வந்து வாரா. என் அத்தையே நம்ம அத்தை போறாள அப்படின்னு அத்தைய பின்ன வந்து அண்ணம்மா வரவும் இந்த அரங்கலியா பொயிலாம்பூச்சி நாயூரி எடுக்கா. நாயூரி கொலை எடுத்து அண்ணன் மகளை அடிக்கா. எங்க என் பின்னால வர அப்படின்னா அடிச்சு விரட்டுதான் அண்ணன் மவளை மருமவளை. நாயுருவி கொலையிட்டு அடிக்கவும் அடிவட்ட பிள்ளை நேர வீட்டுக்கு ஓடியாருது. ஆமா, நாயுருவி கொலைன்னா எப்படி இருக்கும்? நாயுருவி கொலையிட்டு அடிக்கவும் சாட்டையா அடி நாயுருவி கொலையிட்டு அடிபட்ட பிள்ளை அண்ணம்மாவா அடி பொறுக்க முடியா வீட்டுக்கு தான் ஓடி நடவையும் விட்டு நடந்து வரும் வேலையில அவர்களுக்கு முன்னால ஆகாத ஜவனம் எல்லாம் ஆகாத அமலுக்கு வருகுதையா. சமணக்காடு வருகுதையா. மன்னவனும் தெரியும் ஆகாத சமணக்காடு வருது. சமணக்காடுன்னா பூனை குறுக்க வருது. பூனை கையால வளர்த்த பூனை கரும்புனை குறுக்க. அந்த சமணத்தையும் மாறாம அந்த பட்டமுத்து தேவரும் பட்டமுத்து பொயிலாம்பூச்சி மன்னன் தேவி வரபோல் ஆகாத காலம் தானே. அமலுக்கேடு வருகுதையா. பொயிலாம்பூச்சி பெண்கோழியோ மன்னவனும் தேவியுமா ஏது அழியுமா மாயமாக மறையுதார. பட்டமுத்து தேவருமா
அம்மால மன்னவன் தேவியுமா பட்டமுத்து தேவருமா அருங்கிலியா பொயிலாம்பூச்சி பெண்கொடியோ நெல்லையப்பர் கோவிலில நெல்லையப்பரை தான் வழங்கி காந்திமதியை சேர்வ செய்து மன்னவனும் தேவியுமா ஏ படிக்கட்டில இருக்கார ஐயா பட்டமத்தையாவும் அவருடைய மனைவி பொயிலாம்பூச்சியும் நெல்லையப்பர கும்பிடுதாவும் காந்திமதியை சேர்வை செஞ்சு அன்னைக்கு ரெண்டு பேரும் புருஷன் மனைவியும் போல நெல்லையப்பர் காந்திமதியை சேர்வை செஞ்சு இருவரும் படிக்கட்டுல தங்குதாவும் காலையில 6 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு மத்தியானம் இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அவன் இரவு நேரத்துல தங்கியிருந்து ஆமா அதுக்கு நம்ம ஊருக்கு போவோமே அப்படி மல்ல வேணும் தேவியோம் தேவியோம் மகிமையோடு முத்தையாவா ஏ கருத்த பாண்டி தேவருதா ஏ அழகு வில்லப்பட்டவராய ஏ அவர் மனைவி பொயிலாம்பூச்சி ஏ நெல்லையப்பர் கோவிலில கனவேலு மனைவியோ கலந்து கொடி என்ன பிரசாதத்தை வாங்குவாரா உச்சிக்கால பூஜை நடக்கும்ல யாருக்கு மத்தியான பொழுதுல நெல்லையப்பருக்கும் மத்தியான பூஜை நடக்கவும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுதாவும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு மன்னனும் தேவியுமா ஏறவ அங்க தங்கி இருக்காவோ நெல்லையப்பர் கோயில்ல படிக்கட்டுல தங்கி இருக்க அப்ப நம்ம இன்னைக்கு இருப்போம் காலையில போவோமே அப்படின்னு அந்த பட்டமுத்து தேவரும் ஆமா பட்டமுத்து தேவரும் அவர் மனைவி பொயிலாம்பூச்சியும் அன்னைக்கு இரவு நேரம் தங்கி இருந்து பொழுது அங்க விடியுதையா புதன்கிழமை ஆகுதையா பட்டமுத்து தேவருமா அவர் மனைவி பொயிலாம்பூச்சி எங்க வரான இரவு நல்ல நேரத்தில ஏன் நேரத்தில் சங்ஷனுக்கு வாரார அடி சங்ஷனுக்கு வருவாரா திருநெல்வேலி டவுனு திருநெல்வேலி டவுனு தான் ஜங்ஷனு அந்த ஜங்ஷன்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராவியா திருநெல்வேலி சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அன்னைக்கு நைட்டு தங்குதாவோ அப்படி இருக்க பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு வராவோ எதுக்கு
காய்கறி வாங்க வரோம் மார்க்கெட்டுக்கு. வேணும்ல ஐயா. அரிசி, பருப்பு, பருப்பு, மஞ்ச மசாலா, காய்கறி வாங்கணும் இல்ல அப்படின்னு அந்த ஜங்ஷனுக்கு வந்து பாளையங்கோட்டையில சந்தையில வந்து வேணுங்கிற காய்கறி பொருளை பூரா வாங்குதாவோ. பட்ட முத்தையாவும் எங்க ஐயா முத்தையா பண்டி தேவரு, நடுக்காட்டு முத்தையா கருத்த பண்டி தேவரு, காய்கறி, அரிசி, பொங்கலுக்கு பொருள், காய்கறி சமான வாங்கி புருஷன் முன்னாட்டியும் பயிலாமச்சியும் வேணுங்கிற காய்கறி தவிர்த்து தவங்களை வாங்குதாவும். எல்லாம் வாங்கிட்டாவா? ஆமா. பலசரக்கு ஜாமான்னா மஞ்ச மசாலா இருந்தா தானே சமைச்சு சாப்பிட முடியும். அப்படி பாளையங்கோட்டை சந்தையில வேணுங்கிற பொருளை எல்லாம் வாங்குவாரா. தங்கதற்கு ஜாமான்களும் பொங்கலுக்கு ஜாமங்களும் கருப்பு கட்டி ஜாமங்கள் அரிசிகளை வாங்குவா. ஜாமங்களை வாங்கி கொண்டு ஜாமங்களை வடக்கு தேச திரும்புவாரா. தேவருமா பொயிலாமுச்சி பெண்மொழியோ புகழோடனே வழி நடந்து வடக்கு தேச தலை கடந்து நவாப்பு சத்திரமா நவாப்பு சத்திரத்து மண்ண வேணும் தேவியோ தேவியோ மகிமையோடு இருப்பா. அந்த பத்மமா கோவிலில அன்னைய இரவிலதான் பொங்கி பொறிப்பாரா. சாமத்தில சமப்பாரா. மல்ல வேணும் தேவியுமா பத்தும்மா கோவிலில சாப்பிட்டு கலைப்பாரி சந்தோஷமா இருக்காரு. சாப்பிட்டு கலைப்பாரி பத்தும்மா கோவிலில தோடு இருக்கும் போது முழுவதுமா அப்பா வயிற்ற பவன் முழுவதும் தங்கியிருந்து மண்டபத்து தேவரும் மனைவி பயிலாமச்சியும் அந்த பாளையங்கோட்டில் வாங்கிட்டு வந்தவள காய்கறி அதை பொங்கலாவோ சாப்பிட்டாவோ நல்ல முறையில சந்தோஷமா இருந்து பகலையில கிளம்புவோமே. அப்படி பகல் நேரத்தில் கிளம்புவோம்னு மன்னவனும் தேவியுமாக ஆளனும் தேவியுமாக கணவனோ மனைவியோ மனைவியோ கலந்து கூடி இருந்தவர்கள் பகல் நேரம் முடிந்த போது அங்கிருந்து கிளம்பு ஆளும் தேவியுமா ஆளும் தேவியும் அங்கிருந்து
ஆமா அதுக்கு நடுவுல சரி நடந்து வாராமோ திருடப்பட்ட வயல்ல ஆடு 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 கடை போட்டிருக்காங்க. ஆட்டு கடை போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க ஆமா 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 மேல பாட்டம் ஆமா உளவுடி. ஆமா அந்த நகரத்தில நகரத்துல சங்க கோனாரு. ஆமா ஆமா அவரோட புங்க கோனாரு. பொங்க கோனாரு, கருப்ப கோனாரு. கருப்ப கோனாரு, கொம்ப கோனாரு. கொம்ப கோனாரு. ஆமா இவங்க அண்ணன் 4 பேரும் 4 பேரும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. மேட்சுக்கு நிக்காங்க. உளவுடி குளத்து பக்கத்துல பக்கத்துல ஆடு மேய்க்கக்கூடிய ஆமா சங்க கோனார பாக்காரு. பாக்காரு அண்ணன் தம்பி 7 பேர். பாத்துட்டாங்க. அந்த 7 பேரும் 7 பேரும் சங்க கோனார்ட்ட கேட்காங்க. என்ன கேட்கிறார்கள்? ஐயா ஐயா எங்க நாடு பாவூர் பலவூர். பாவூர் பலவூர். அங்க இருந்து வாரம் வாரம். எங்க அப்பா பேரு செம்மரா குடும்பம். எங்க அம்மா பேரு சுடல மாடத்தி. நாங்க அண்ணன் மாதிரி 7 பேர். 7 பேரு. 7 பேருக்கு ஆமா ஒரு தங்கை. இளைய தங்க உறுதிய எங்க தங்கச்சிய வச்சிருந்தோம். அந்த தங்கச்சிய காணல. தேடி வந்து அந்த தங்கச்சியை தேடி அங்க பாவூர் பலரும் நாஞ்சி நாடு. ஆமா நாஞ்சி நாடு எங்க இருக்கு? கன்னியாகுமரி நாகர்கோயில இருந்து வந்திருக்கோம். எங்க தங்கச்சிய பாத்தீங்களா? பாத்தியலா ஐயா. நீங்க கண்டியலா? பாத்தீங்களா உள்ளத ஒளியாம சொல்லுங்க. சொல்லுங்க அப்படின்னு. ஆமா 7 நல்ல அண்ணன் மாறோ கொணரிட மதியில வருங்க பாரா 7 பேரும் கேட்காங்க. ஐயா கொம்ப கோணார. ஐயா செங்க கோணாரு. பொங்க கோணார. ஓ கருப்பு கோணார. ஓ கொம்ப கோணார. என் தங்கச்சி பாத்தியலா ஐயா. நாங்க குறிவாத்த இடத்துல ஆலங்குளத்துல கஞ்சி கொணங்கி. ஆமா இந்த சில்லோடைய சொல்லிருக்காரு லெக்கா. ஆமா அதனால என் தங்கச்சியை பாத்தியலா ஐயா. உள்ள வாடி பொங்க கோனாரு, கருப்பு கோனாரு, கொம்ப கோனாரு. 4 பேரு. அண்ணன் தம்பி 4 பேரும் 4 பேரும் உள்ளத்தில் நினைக்காங்க. என்ன நினைக்கிறாங்க? ஏற்கனவே நம்ம குப்பத்து ஆட்டுல களவு போய்கிட்டு இருக்கு. ஆமா களவு போகுதுன்னா என்ன? என்னைக்கு இந்த பட்டமுத்து தேவர் முத்தியாபாண்டி தேவர் நடுக்காட்டு முத்தைய கருத்தபாண்டி தேவர் பட்டவரே வந்தாரோ அன்னையில இருந்தே களவு நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம டெய்லி ஒவ்வொரு ஆடு குப்பத்து ஆட்டுல ஒவ்வொரு ஆடா களவு நடக்கு. அப்ப களவு நடக்குன்னா என்ன? அப்ப இந்த களவுல இவருக்கும் ஒரு பங்கு இருக்கும் பொழுது. ஆமா அப்ப களவாங்கதே பட்டமுத்தியாதான். முத்தையாபாண்டி தேவர் தான். ஆமா இந்த முத்தையாபாண்டி அடுக்காடு முத்தையா முத்தையாதான். இவர் தான் களவாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆமா பொங்க கோணாரு, சங்க கோணாரு, கருப்ப கோணாரு, கொம்ப கோணாரு
கோனார் உள்ளத்துல என்னதாங்க என்னதாங்க ஏற்கனவே காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தானே போய் ஒளிஞ்சிருக்காரு சில்லோடையில. ஆமா குடிசை போட்டு இருக்காரு. ஆமா அப்போ என்ன களவுக்கு காரணம் என்ன இருக்காரு? ஆமா இந்த பட்டமுத்து பட்டவராய, இந்த பட்டமுத்து பட்டவராய முத்தியா தேவர், நடுக்காட்டு முத்தியா அர்த்தப்பாட்டி தேவர், பட்டமுத்து பட்டவராய. அப்ப களவுக்கு காரணம் இவர் தானே. ஆமா இவரை காட்டி கொடுக்கணும் இருக்க இடத்த அப்படின்னு. ஆமா அந்த கோணார் புங்க கோணார் உங்க கோணாரு கோணாருமா கோணாருமா செய்த பாண்டியன் செய்த பாண்டியனே காட்டி கொடுக்க வேணும் என்று உள்ளபடி ஒளியாம சொல்லுகிறாரு. உள்ளபடி ஒளியாம சொல்லுகிறாரு. ஒளியாம சொல்லணும்ல அப்படி இல்லை. ஆமா ஐயா அண்ணாமார்களை 7 பேர்களை அங்க வாங்க இந்த விஷயத்தை என்ன கேளுங்க. சொல்லுதேன். ஒரு ஆணும் பெண்ணும் இங்க வந்தாங்க. வந்து 1 வாரம் ஆச்சு. வந்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது. 1 வாரத்துக்கு மேல ஆக இவங்க 2 பேரும் சில்லோட பக்கத்துல மனமாமா இருக்காங்க. ஆமா குடிசை போட்டு ஆமா இருக்காங்க. ஆமா அப்படின்னு. ஆமா சங்க கோனாரு, புங்க கோனாரு, ஆமா கருப்பு கோனாரு, கொம்ப கோனாரு 4 பேர்களும். ஆமா இவங்க மறைஞ்சிருக்க விவரத்தை நடந்ததொரு செய்தி அந்த பட்டமத்தையா வந்தாரோ அன்னையில இருந்து என் குப்பத்தை ஆழப்புறம் களவு வெயிட்டு இருக்கு. அதுக்கு வழி என்னன்னு எங்களுக்கே தெரியல. அப்பேற்பட்ட பட்டமத்தையாவ நீங்க கண்டுபிடிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி? மருவாத்தலை இருக்கா? மருவாத்தலை ஒலகுடி மருவாத்தலையில அம்மா பூலுடையார் வாசல் இருக்கு. அந்த பூலுடையார் வாசல்ல மலை இருக்கு. ஆமா அந்த மலையில ஏறி நின்று பாருங்க. அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துல ஏறி நின்று பாத்தீங்கன்னா ஊசி போல புகை வரும். அந்த இடத்துலதான் சில்ல உடையிலதான் அவங்க ஒளிஞ்சிருக்காங்க. நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வழி அப்படின்னு சொல்ல. ஆமா ஆட்டு 7 பேரும்
பார்க்கும் போது முகம் தெரியலையே எல்லாரும் கும்பகோணம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பார்க்காங்க புகை மூட்டம் தெரியும் புகை மூட்டம் தெரியல அப்பதான் கும்பகோணாரு வாராரு கும்பகோணாரு ஆமா அந்த 7 பேரையும் கூப்பிடுதாரு இந்த ஆலமரத்துல இப்படியா இருந்து பாக்குது என்ன விவரம் தெரியுது தெரியுது உங்களுக்கு விவரம் தெரியாம பாக்கியல உச்சி பெரும்பல ஆமா 7 பேர் இருந்து பாக்காங்க புகை மட்டும் தெரியல அவன் புகை மட்டும் தெரியாம ஆமா பாராட்டம் அடைதாங்க அப்ப கும்பகோணாரு கூப்பிட்டு ஆலமரத்து உச்சிக்கு கூப்பிட்டு அந்த பூவுடைய வாசல்ல உச்சி பரம்புல இருந்து அங்க இருந்து பார்க்கணும்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கும்பகோணர் சொல்ல வருது காத்து பாத்துக்கிட்டாங்க அத ஆமா இடத்துலதான் அடுப்பு போட்டிருக்காங்க ஆமா நமக்கு சமயபுரம் இருக்கலானே அதானோ ஆமா அந்த காலத்துல இது போல ஆடு மாடு மேயக்கூடிய இடம் தானே ஆடு பூரா அப்படியாக ஆமா மக்களே வர முடியாத இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க செடி காடு அப்போது புகை தெரியுது சாயந்தரமா ஆயிடுது ஆனா மாலை பொழுது மயூருண்ட வேலை அந்த புகை மூட்டத்தை கண்ட 7 பேரும் மாலை நல்ல பொழுதா நாம போனோம்னா பிடிக்க முடியாத பிடிக்க முடியாது அந்த பட்டமத்தை அவையும் பிடிக்க முடியாது தாங்க முடியாது ஆமா நேரம் ஆமா இருட்டி ஒரு நேரம் ஆயிடுது அவன் கும்பகோணம் சொன்னாரு ஏழு பேர்களா இப்ப போய் ஆமா இருவரையும் பார்க்க முடியாது காலையில 10 மணிக்கு உங்க தங்கச்சி 10 மணிக்கு தண்ணி எடுக்க வருவா அந்த இடத்துக்கு தான் வருவா அப்ப பாத்துக்கலாம் தண்ணி எடுக்க வரும்போது உங்க தங்கச்சிய
பாத்துக்கலாம். காலைல 10 மணிக்கு கையும் களவுமா. ஆமா பிடிச்சிடலாம். பிடிச்சிடலாம். 2 பேரையும் ஆமா தண்ணி எடுக்க வரும்போது ஆமா நான் கைனால காமிக்க, காமிக்க. நீங்க கையும் களவும் பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கலாம் அப்படின்னு செம்பரா குடும்ப மக்கள் ஆமா 7 பேரும் 7 பேரும் ஆமா அங்க இருக்காரு. இருக்காங்க. அல்ல மகள் 7 காத்திருக்காங்க. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சாங்க. அதிகாலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. 10 மணிக்கு தண்ணிக்கு வருவாள்ல தண்ணி எடுக்க எப்ப வருவான்னு பாத்துட்டு இருக்காங்க. 5 மணியில இருந்து ஆமா முழியும் திரட்டி வந்துட மாட்டாளா ஆமா மாட்டாளா? அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது ஆமா தவித்து கொண்டிருந்தார்கள் செம்மரா குடும்ப மக்கள் 7 பேரும் ஆமா காத்து கொண்டிருக்க அன்னைக்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா யாரு என்று பாப்பமானா ஐயா சகல பேரையும் ஆண்டி குடும்பம் தானே ஆடுமான மேய்ச்சுவாராரு மலையாண்டி குடும்பம் தானே ஆடுகளை வைத்து மாறாரு. ஆடுமான மேய்த்து கொண்டு ஐயா சகல பேரி நகரம் சென்ற ஆண்டி குடும்பம் தானே ஆண்டி குடும்பம் தானே ஆனந்தமும் மேய்ச்சுவாராரு மலையாண்டி குடும்பம் தானே ஆடு மாட வைத்து மாறாரு. கொண்டு இருக்கும்போது யாரு வேறையும் ஆமா இந்த செவலா பெரிய சேர்ந்த மலையாண்டி குடும்பம் ஐயா வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்கும்போது நம்ம என்ன மாதிரியே தெரியுதா? உங்க நாடு என்ன வரும்? பாவூர் பழவூர். ஆமா ஒரு பக்கம். அடே பாவூர் பழவூர்னா நம்ம செம்மரா குடும்பம்னு சொல்லுவாங்களே. ஆமா ஆமா ஐயா. ஆமா அவருக்கு 7 மக்கள் உண்டு. நீங்க இதானே 7 பேரு? நாங்க தான். அப்படியா? ஆமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க வீட்டுக்கு வாங்கல. வாங்க ஐயா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலாம்ல சாப்பிட்டு போலாம்ல அப்படின்னு மலையாண்டி குடும்பம் ஆமா உங்க 7 பேரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு அழைத்து வந்து நல்ல முறையில விருந்துதான் நல்லா கவனிச்சு விட்டாரு. சாப்பாடு ஆமா கொடுக்கணும்ல ஆமா அப்படின்னு சரி. அதற்கு வேலைய சாப்பாடு ஆமா இந்த மலையாண்டி அம்மா குடும்பம் ஆமா பொங்குறாங்க, பொரிக்காங்க ஆமா ஆக்கி அவிச்சு ஆமா இந்த 7 பேருக்கும் கொடுக்காங்க. நல்ல நல்ல முறைய அறுவகை கரிசல் வைத்து அதுக்கு ஒரு சாதம் வைத்து 7 வகை கரிசல் வைத்து இணையமா சாதம் வைத்து மலையாண்டி குடும்பம் தான் அண்ணமார்கள் 7 பேர் சாதங்களை கொடுத்தாரு. அண்ணமாரே 7 பேருக்கும் சாதங்களை கொடுக்காரு. சாதங்களை அறந்து குடும்பம் பெற்ற மாவர்கள் 7 பேரும் தங்கி நல்ல முறையில சாப்பாடு காலையில வாழும். ஆமா அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சு சவலாப்பேரி கிராமத்துல இருந்து
இரவு சாப்பாடெல்லாம் முடித்து அன்னைக்கு இரவு தங்கி சாப்பாடு கழுத்து என்ன வேணும் தெரியுமா? கல்லு குப்பியில சாராயம் குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள் எல்லாம் கொடுக்காங்க. ஆமா கொடுக்காரு. யாரு? மலையாண்டி குடும்பம். ஆமா மலையாண்டி குடும்பம். நல்ல கல்லு சாராயம். ஆமா அண்ணன் தம்பி 7 பேரும் கொடுக்காரு. வீட விட்டு கிளம்பு ஆளா அரங்கேறியா போயெல்லாம் போச்சு பட்டமுத்து தேவருமா வீட்டை விட்டு கிளம்புதார வீட்டை விட்டு கிளம்புதா வாங்க தேவர பாண்டிய வாங்க அரண்மனையை விட்டு அழகோடு அந்த பொயிலாம் வச்சு பெண்கொடி பொயிலாம் வச்சு பட்டம் வந்து தேவருமா வீட்டை விட்டு கிளம்புவான் வீட்டை விட்டு மண்ண வேணும் தேவியுமா வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க குளியல் அரிசி எடுக்காவோ அவன் பொங்கலுக்கு அரிசி வேணும்ல ஐயா பொங்கலுக்கு அரிசி கருப்பு கட்டி விளக்கெண்ணெய் பலகாரம் அதோடு கொலக்கருவாடு கிளம்பிட்டியோ அவன் ஊருக்கு கிளம்பிட்டான் அங்க 2 பயணமாக உலகுடி குளத்துக்கு வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அங்க ஆடு மேய்க்கக்கூடிய ஆமா எதுகுல செல்வர்கள் யாதவர் குலத்தில் பிறந்தவர்கள் கோகுலத்தில் எங்க பட்டமந்து பாண்டியன் கேட்கவும் புத்த விவரத்தை யாதவர் மக்கள் எல்லாம் உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லுவார நடந்தபடி நடந்தவர் நாதிறந்து
சங்க கோனாரு, ஆமா கருப்ப கோனாரு, ஆமா பொம்ப கோனாரு, போனாரு புங்க கோனாரு, புங்க கோனாரு. 4 பேர். சொக்காரன் சோக்காரன். 4 பேரு. ஆலந்த கிராமத்துல வாழ்ந்து வரோம். நாங்க ஆனந்த கிராமம் எங்களுக்கு பூர்வீகம் 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 அப்படின்னு அம்மா பட்டமத்து தேவர்கிட்ட விவரத்தை சொல்லுதாங்க. சொல்லுதாங்க சொல்லுதாங்க 4 பேரும். அப்படியாக அம்மா அந்த இடத்த எடு. அப்படியாக சரி அண்ணமார்கள் 4 பேரும் ஆமா சொக்காரம் ஜோகாரம் சொன்ன உடனே உடனே எங்க ஐயா பட்டமத்து தேவர் பாக்காரு. என்னய்யா என்ன நினைக்காரு? நினைக்காரு நமக்கு ஆமா ஆறுதலுக்கு ஆறுதலா இருக்காங்க. ஆமா அப்படி பார்த்த உடனே ஆமா சங்க கோனாரு, சரி கருப்ப கோனாரு, அம்மோ கொம்ப கோனாரு, போனாரு புங்க கோனார கூப்பிட்டு கூப்பிட்டு ஐயா ஐயா யாதவர என்னய்யா நாங்க இங்க வந்த விவரத்தை ஆமா யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்லிடாதீங்க நாங்க ஆமா ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். இருக்கோம் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ஆமா யாரையும் கண்டதோ பார்த்ததோ சொல்லிடாதீங்க. கண்டதையும் பார்த்ததையும் சொல்லிட வேண்டாம். சொல்லிட வேண்டாம். அப்படி சொல்லி சொல்லி கண்டத ஆமா கண்டபடி ஆர்ட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்லிடாதீங்க புத்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது நாங்க வந்த விவரத்தை ஆமா யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஏமனா நாங்க நாடு விட்டு ஆமா நகர விட்டு நகர விட்டு வந்திருக்கோம் ஆமா ஆமா ஏதோ சரி என் பொண்டாட்டி பொயில அமைச்சியை கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கேன். வந்திருக்கேன் அப்படியாக ஆமா சொல்லிவிடாதீர்கள் என்று சரி சொல்லிவிட்டு அம்மோ உலகுடி குளத்துக்கு உள்வழியாக தெற்கு முகம் பாதையாக புத்துக்கல்லு பக்க தெற்கு முகம் தெற்கு முக பாதையாக ஐயா இருவர்களும் நடந்து வாரார். பட்டமுத்து தேவருமா பொயிலாமுச்சி பெண்கொடியோ தண்ணீரை கோதி வந்து அன்னைய இரவுல பொங்கி ஜமப்பா பொங்கி ஜமப்பா ஏ புகழோடு சாப்பிட்டு களைப்பா பட்டமுத்து தேவருமா பொயிலாமுச்சி பெண்கொடியோ கணவேணும் மனைவியுமா கணவேணும் ஏ கலந்து கூடி ஆச்சினாயும் பூச்சினாயும் அன்னைய இரவிலாம் அன்னைய ஏ நிம்மதிய உறங்குதார
பட்டமத்து தேவரும் அவருடைய மனைவி ஆச்சினாயும் பூச்சினாயும் நல்ல சாப்பிட்டு நல்ல அசந்து உறங்குதாவும். அப்படி அசந்து உறங்க மறுநாள் காலையில பட்டமத்து தேவருக்கு என்ன வேலை தெரியுமா? அக்கம் பக்கத்துல போய் விசாரணை பண்ணுதாரு. போய் அக்கம் பக்கத்துல அலைஞ்சி மக்கள்கிட்ட பாண்டிய இரவு நேரத்துல போய் ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்காரு. அப்படி விசாரித்து மன்னவனும் தேவியோமா அழுந்து கொடி இருக்கும் கனவேணும் மனைவியுமா கனவேணும் அங்க கலந்து கூடி சம்பா நெல்லு சாப்பிட எப்படி இருக்கும்? சீரக சம்பா மாப்பிள சம்பா அத ஆக்கி சாப்பிடணும்ல அப்படின்னு மில்லு கிடையாதுல்ல, மில்லு கிடையாது, கிடையாது. இன்னும் கையில வச்சு கசக்கி சாப்பிடுவாங்க. அப்படி சம்மான் அல்ல ஐயா பட்டமத்து தேவரு கசக்கி அங்க ஒரு வாரம் கசக்கிய நல்ல தான் அவிச்சு சாமப்பா மண்ண வேணும் தேவியுமா அங்க மகிழ்ந்து கூடி அன்னைய தினத்தில ஒயிலாம்பச்சியை கூப்பிட்டு சமுதாய மக்கள் யாரு இருக்காங்கன்னு பாட்டுவோமா பட்டமத்து சொல்லவும் ஆனந்தா ஊருக்குள்ள நம்ம சாதிக்காரங்க இருக்காங்கன்னு போய் பார்க்க விசாரிக்கா. அதுல புலி குடும்பம் வம்சத்துல போய் விசாரிக்கா. அக்கா மாற தங்க மாறே ஏ தம்பி மாறா அண்ணா மாறா எனக்கு பானை சட்டி அகப்ப வேணுமே பொங்கலும் இல்ல பொறிக்கணும் இல்ல அதுக்கு பானை சட்டி இல்லாம எப்படி பொங்கி பொறிக்க? அந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்கிட்ட போய் யாரு பொயிலாம்பச்சு விசாரிக்க. அந்த போலி குடும்பம் ஆமா ஊர் என்ன? பாவூர் பழவூரா? உங்க அப்பா பேர் என்ன பேரோ? செம்பரா குடும்பம். எங்க அம்மா பேரு சொடல மாடத்தி. அப்ப நம்ம பிள்ளைதானோ?
அப்படின்னு ஆமா. வந்த மவளுக்கு சரி. உபச்சாரம் செஞ்சு பக்கத்துல உட்கார வச்சு ஆமா. ஏனுங்கிற சாமான்களை கொடுக்காங்க. ஆமா. கொடுக்காங்க. அடுப்பு அகப்ப ஆ. அடுப்பு அப்ப, அகப்ப சரி. துடுப்பு உப்பு. பயிலாம்பச்சிக்கு ஆமா கொடுக்காங்க. கேட்டதை பூரா கொடுக்காங்க. எல்லாத்தையும் புலி குடும்பம் கொடுக்க கொடுக்குங்க. ஆமா. அந்த போலி குடும்பம் கொடுக்க ஆமா கேட்டதை இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும்னா மனசு வேணும்ல ஐயா. கோடி பொண்ணு இருந்தாலும் கொடுக்க மனசு வேணும். மனசு வேணும், மனசு வேணும். இவ கேட்கவும் சரி. ஊரு பேரு விவரத்தை சொன்ன பத்தியலா வந்த உடனே புலி குடும்பத்துல அந்த புலி குடும்பம் கேட்டதோரு பொருளையல் பொருளையல் கீர்த்தியோடு கொடுப்பா. அந்த போலி குடும்பங்க பாரா ஏடி ஏடி பயில முடிச்சு ஓ ஊரு என்ன பேரு என்ன ஓ நாடு என்ன நகரையல் நீ நடந்து வந்த விவரம் என்ன உனக்கு அண்ணன் உண்டா ஆமா உண்டு உண்டு. தம்பி உண்டா உண்டு உண்டு. உன் ஊர் நாடெல்லாம் ஆமா பல ஊரு. ஆவூர் பலவூரா பாவூர் பல ஊரு. சரி ஆமா. வந்துட்டேன்னா ஆமா. ஆமா என் கூட பிறந்த அண்ணன் 7 பேரு. வேணுங்களா? ஆமா. அப்படின்னு ஆமா. இங்க பட்டமத்து தேவதான் முத்தையா பாண்டி தேவ நடுக்காட்டு முத்தையா மாரணமை எடுத்து உருவாய துவாரா நாய் மேலைய அவ்வாரா நாய்மலை யாகாரி. அந்த மாரணமை அப்படி சுண்டி விடுத சுண்டி விடுறாரு. நுனி விரலை சுண்டி விடவும் சுண்டி விடுவோம். அந்த கிளையில படுத்திருந்த நாய்க்குட்டி ரெண்டும் ரெண்டும். இவருக்கு பின்னால வருது. ஐயா ஓடியாரு. மையனா மைய என்ன மை வச்சிருக்காரு என்ன மை வச்சிருக்காரு? மாரண மயிலா வச்சிருக்காரு. சுண்டி விட்டால பின்னாடியே வருது. மாரண மையப்பட்டு அழகு ரெண்டு நாய்க்குட்டியோ பட்டமுத்து பின்னால பட்டமுத்து ஏ பெண்தொடர்ந்து இந்த முத்தியா பாண்டி தேவரேதா ஏ பட்டமுத்து தேவரேதா ஏ நடுக்காட்டு முத்தையாவோ நாய அழைத்து கொண்டு தேவரேதா ஆறார அப்பேற்பட்ட நாய்களுக்கு ஐயவான பட்டமுத்து அளவோடு பேர் கொடுத்தா. ஏ ஆச்சினாயா பூஜினா பூஜினாய் அழகுடனே. ஆமா நம்ம இளத்து மக்கள் மக்கள் அப்படின்னு முப்புளி குடும்பம் புளி குடும்பம். நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை நினைவா. புலி குடும்பம் புலி குடும்பம் புளி குடும்பம். அப்படி ஆமா. பொண்ணு பொருள் சரி. ஆப்ப ஆமா. பானை ஆனை. எல்லாத்தையும் கொடுக்காங்க. அடுப்பு அடுப்பு. எல்லாத்தையும் ஆமா. அந்த போலி குடும்பம் அவளோடு கொடுத்துட்டா அருகிலேயா போயலாம் மூச்சு அழகு நல்ல பொருளை வாங்கி அழகோடு வாராள
அப்பா கணவேணு மனைவியோ அங்கே கலந்து கூடி பொங்கி சமைச்சு மன்னனும் தேவியுமா மகிழ்ச்சியா இருக்காவோ. மகிழ்ச்சியா இருக்காவோ. கணவன் மனைவியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ரொம்ப பொங்கியாக்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காவோ. ஆமா. அப்படி இருக்க முத்துப்பாண்டி தேவரு எங்க முத்தியா தேவரு பொண்டாட்டி பைராமிச்சிய கூப்பிட்டு ஏடி ஏடி ஏ பைராமுச்சி உனக்கு வேட்டைக்காரி வேணுமா? இன்னும் ஓமாங்க கூடாது. வேட்டைக்காரி வேணுமா? ஆட்டுக்கறி வேணுமா? வேணுமா முயலுக்கறி வேணுமா? வேணுமா அப்படின்னு கேக்காரு பட்டமுத்து. அதற்கு வேட்டைக்கறி தான் வேண்டும் வேணும் சொல்லுதா என்று உடனே முத்தியா பாண்டிய தன் கைவசம் உள்ள 2 நாய்களை பிடித்து நாய் என்ன நாய்? ஆச்சி நாய் பூச்சி நாய பட்டமுத்து பாண்டிய அழகுடனே கைப்பிடி ஒளகுடி பரும்பு அங்கெல்லாம் அலைந்து ஒண்ணும் கிடைக்காம திரும்பி வழியில சங்க கோணாரு உங்க கோணாரு அவருடைய வகைராக்கள் சொந்தமான ஆடு அவங்க ஆட்டு கடை போட்டிருக்காங்கல்ல. போட்டிருக்காங்க 4 பேரும். அப்படி ஆடு மேய்த்து வார போது பட்டமுத்து தேவருதான் பலிக்கல காடு வெட்ட பலிக்கலன்னா இந்த சங்க கோணாரு பொங்க கோணாருட்ட நல்ல ஆட்டுக்கடை நிக்கி ஆட்டுக்கடை. அந்த ஆட்டுக்கடையில ஒரு ஆட்டை பிடிச்சிட வேண்டியதான். அவ ஆட்டுக்கறி வேட்டைக்கறி கேட்டிருக்காள. அப்ப அதுக்கு தகுந்த ஆட்டை பிடிக்கணுமே இந்த பட்டமுத்தையா எங்க பட்டவராய எங்க நடுக்காட்டு முத்தையா எங்க கட்டழக முத்தியா பாண்டி தேவரு சங்க கோணார் பொங்க கோணாருடைய கிடைக்கு வருவாரா போது அதுல ஒரு வெள்ளாட பட்டமுத்து பிடிக்கார கறி சமைச்சு 10 தேவியுமா 10 பாபுசோடு சாப்பிடுதா இருக்கும் போது
களவு செஞ்சு செஞ்சு 10 நாளா கறியும் ஜோரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இங்க பட்டமத்தையா ஆமா கோயிலாம்பூச்சியும் இப்படி ஆமா குப்பத்தை ஆட்டுல போய் தினமும் ஆமா ஆட்டை களவு செஞ்சா ஆமா என்னையா புங்க கோணாரு சங்க கோணாரு கருப்ப கோணாரு ஆமா ஆ, இவங்களுக்கு களவு நடக்குது தெரியுது. தெரியுது தெரியுது ஆனா குப்பத்தாட்டுல ஒவ்வொரு ஆடா குறைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி இவங்களுக்கும் களவுல தெரியுது. தெரியுமில்ல ஆமா ஆடு குப்பத்துல ஒண்ணு குறையும் போது தெரியத்தனையும் டெய்லி எண்ணி விடுவாங்க நைட்டு எண்ணி விடுவாங்க ஐயா ஆமா காலைல பாப்பாங்க நிக்கா இல்லையான்னு அப்படியா? ஆமா இப்படியா இருக்க ஆமா இந்த சரி ஐயா பட்டமத்தையாவும் அம்மோ அம்மா கோயிலாம்பூச்சியும் ஐயா வந்த நாளையில இருந்து இருந்து அந்த செம்பரா குடும்பனுக்கு மக்கள் 7 பேரு 7 பேரு 7 பேரும் அம்மோ என்னடா நம்ம தங்கச்சிய காணல போனோம் தாங்கலையா எங்க போனாலும் தெரியலையா அன்னைக்கு ஆ வந்த பட்டமத்தையா முத்தையா அவளுக்கு பின்னால நம்ம தங்கச்சியும் போயிட்டால பெட்டால இவளை போய் போய் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வரணுமே தேடி பார்த்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அண்ணன் தம்பி 7 அருமை தங்கைய அண்ணமார்கள் 7 பேர் தங்கச்சிய தேடிக்கொண்டு தங்கச்சிய தனி வழியா அருமை தங்கச்சிய காணலையா என்னைக்கு இந்த பட்டமத்தையா தேவர் வந்தாரோ அவருக்கு பின்னால போயிட்டா ஒழுக்க தங்கச்சிய காணல பிறவிகளுக்கு பொல்லா பாசம் தானே பிறவி பாசம் அப்படி தங்கச்சியை தேடி அண்ணமார்கள் 7 பேர்களும் எங்க வராங்க ஒரு ஊரா தேடுறாங்க சுத்தவனமெல்லாம் அழைகிறாங்க நாடு கண்ட நாடு தேசம் கண்ட தேசம் ஊரு கண்ட ஊரு